வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அம்மா உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட பிறந்தவங்க வந்துட்டு 9 பேருமா. இது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எத்தனை பேர் என்னான்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் சொல்கிறேன். என் கூட பிறந்தவங்க 9 பேர். அதில் 7 பொண்ணு 2 பையன். நாங்கள் 9 பேர் இருக்கிறோம். 5 அக்கா, 6வது எங்கள் அண்ணன், 7வது நான், 8வது என் தங்கச்சி, 9வது என் தம்பி. இந்த அக்கா தான் மூத்தவங்க. இந்த அக்காவோட பொண்ணு தான் இது இந்துன்னு. இந்து விழாவில் கூட பார்த்துருப்பீங்க. இவங்க தான் எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண், 2 பேர்த்துக்குமேவும். என் தம்பியை தான் வந்துட்டு எங்கள் அக்கா பொண்ணுக்கேவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். என் தம்பி இப்போ கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறான். எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. எங்கள் அக்கா பொண்ணும் பையனும் பேரனும். பையன் வந்துட்டு சேலத்தில் நல்ல ஒரு டிவி கம்பெனி வச்சுருக்கான், டிவி வியாபாரம் பண்ணுறான். எங்கள் மாமா இறந்துட்டாங்க. எங்கள் மாமா இறந்து இப்போ 3 வருஷம் இருக்கும். இப்போ சேலத்துலேயே தான் அக்காவுங்க எல்லாம் இருக்காங்க. அக்கா பிள்ளைங்க எல்லாருமே சேலத்துலேயே தான் இருக்காங்க. என்னோடய 2வது அக்காவும் சேலத்துலேயே தான் இருக்காங்க. 3வது அக்கா வந்துட்டு மேட்டூரில் இருக்காங்க. 4வது அக்கா வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்காங்க. 5வது அக்கா பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அந்த அக்கா உங்களுக்கு நல்லா தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் 5வது. தங்கச்சி நானும் நாகப்பட்டினத்தில் இருக்கோம். தங்கச்சி இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. நானும் இங்கே நாகப்பட்டினத்தில் தான் இருக்கேன். ஒரு 2வது அக்கா பொண்ணும் நாகப்பட்டினத்தில் தான் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். அதுமாதிரி அம்முவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நாகப்பட்டினத்துலேயே தான். அபியை மட்டும்தான் வாணியம்பாடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பாக்கி நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். நீங்களே வீடியோ எடிட் பண்ணி போடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கம்மா. நானே தான் எடிட் பண்ணி போடுறேன். அது எப்படி என்னான்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் ஒரு பெரிய வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு ஊர்லேருந்து அபியெல்லாம் ஊர்லேருந்து வர்றதுனால எனக்கு நேரம் இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் அந்த வீடியோ எப்படி போடுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பெரிய வீடியோ போடுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே எடுத்ததுனாக்கா, நாங்கள் திருப்பதி போயிருந்தப்போ எடுத்த வீடியோ. திருப்பதியில் தான் எடுத்தோம். பாருங்கள், திருப்பதி போய்ட்டு அப்படியே கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்குறதுக்காண்டி அக்கா கடத்தருவுக்குள்ளே வந்துட்டு அந்த கடையெல்லாம் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கினாங்க. திருப்பதியில் எடுத்தது. அப்போ போடுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. இது ஏற்கனவே போட்டேன்னா என்னன்னு எனக்கு நினப்பும் இல்லை. மறுபடியும் இது ஒரு சின்ன வீடியோ தான். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.